அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றினுடைய சில வினாக்கள், ஒன்றோடு தொடர்புடைய சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, பின்வரும் 3 சொற்களுக்கும் பொருத்தமான உருவை தெரிவு செய்க. பின்வரும் 3 சொற்களுக்கும் பொருத்தமான உருவை தெரிவு செய்க. தரப்பட்ட 3 உருக்களிலே தரப்பட்ட சொற்களோடு மிகவும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரே ஒரு விடை காணப்படுகின்றது. அதனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை பார்ப்போம். சூழலுக்கு நேயமானது, பயணம், உடற்பயிற்சி. சூழலுக்கு நேயமாக இருக்க வேண்டியது, சூழலுக்கு நேயமாக இருக்க வேண்டியது என்கின்ற போது சூழலை மாசுபடுத்தாத வகையிலே அமைய வேண்டும். சூழலுக்கு நேயமானது என்பது சூழலுக்கு சாதகமானது, சூழலுக்கு எந்த வகையிலுமே பாதகம் அல்லாததாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பயணம், அடுத்து உடற்பயிற்சி. இந்த 3 விடயங்கள் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 விடயங்களோடும் தொடர்படக்கூடிய வகையிலே மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய உருவை பார்ப்போம். முதலாவதாக மாட்டு வண்டி தரப்பட்டிருக்கின்றது, இரண்டாவதாக மோட்டார் சைக்கிள், மூன்றாவதாக துவிச்சக்கர வண்டி. இந்த 3 உருக்களிலே சூழலுக்கு நேயமானது என்கின்ற விடயத்தோடு பொருந்தக்கூடிய 2 உருக்கள் இருக்கின்றன. ஒன்று மாட்டு வண்டி, மற்றது துவிச்சக்கர வண்டி. இந்த இரண்டும் சூழலுக்கு நேயமானதாக இருக்கும். அடுத்ததாக பயணம் என்ற விடயத்தோடு தரப்பட்ட 3 உருக்களுமே பொருந்துகின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும், சூழலுக்கு நேயமானது என்கின்ற விடயத்தோடு மாட்டு வண்டியும் துவிச்சக்கர வண்டியும் தான் பொருந்துகின்றது. ஆகவே இரண்டாவது விடை எங்களுக்கு தேவையற்றதாக இருக்கும். அடுத்த 3வது சொல்லை பார்ப்போம். உடற்பயிற்சி. எங்களுக்கு உடலுக்கு மிகவும் உடற்பயிற்சியை தரக்கூடிய, உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக அதிலே பயணிப்பது இருக்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டுமாக இருந்தால் மாட்டு வண்டியோடு ஒப்பிடுகின்ற போது துவிச்சக்கர வண்டி மிக மிக பொருத்தமான விடையாக இருக்கும். ஆகவே தரப்பட்டிருக்கக்கூடிய சூழலுக்கு நேயமானது, பயணம், உடற்பயிற்சி, இந்த 3 விடயங்களோடும் மிகவும் நெருக்கமான தொடர்பாக இருக்கக்கூடிய விடயம், மிகவும் பொருந்துகின்ற விடையாக 3வது விடை துவிச்சக்கர வண்டி அமையும். அடுத்த வினா, கம்பி துண்டொன்றை 2 துண்டுகளாக வெட்டுவதற்கு ரூபாய் 55 செலவானது எனின் அக்கம்பி துண்டை 6 துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம் எவ்வளவு? இந்த வினாவில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், வினா வாசிக்கின்ற போது மிக இலகுவாக இருப்பது போன்று இருக்கும், நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், ஒரு கம்பி துண்டை 2 துண்டுகளாக வெட்டுவதற்கு என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2 துண்டுகளாக வெட்டுவதற்கு என்கின்ற போது அந்த கம்பி துண்டு ஒரே ஒரு தடவை தான் வெட்டப்படுகின்றது. ஒரு கம்பி துண்டு 2 துண்டுகள் ஆக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த கம்பி துண்டு ஒரே ஒரு தடவை வெட்டப்படுகிறது. அதாவது ஒரு இடத்திலே தான் வெட்டப்படுகின்றது, ஒரே ஒரு இடத்திலே தான் வெட்டப்படுகின்றது. நடுவிலே வெட்டுகின்ற போது 2 துண்டுகளாகும். அவ்வாறாக வெட்டப்படுவதற்கு எங்களுக்கு செலவாகக்கூடிய பணம் 55 ரூபாய். ஒரு தடவை, அதாவது ஒரு இடத்திலே வெட்டி அதை 2 துண்டுகள் ஆக்குவதற்கு 55 ரூபாய் செலவாகின்றது. அவ்வாறாக இருந்தால் அந்த கம்பி துண்டை 6 துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம், 6 துண்டுகளாக வெட்ட வேண்டுமாக இருந்தால் எத்தனை தடவைகள் வெட்ட வேண்டும் என்பதை முதலிலே கணக்கிட வேண்டும். முழுமையான இந்த கம்பி துண்டு 6 துண்டுகளாக வெட்டப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது 6 துண்டுகளாக எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 5 தடவைகள் வெட்டப்பட வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எத்தனை துண்டுகள் உங்களுக்கு தேவையோ அதிலிருந்து, அந்த எண்ணிக்கையிலிருந்து 1 குறைவாக நீங்கள் வெட்ட வேண்டும். உதாரணமாக ஒரு கம்பி துண்டு 10 துண்டுகளாக உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த கம்பி துண்டினை 9 தடவைகள் நீங்கள் வெட்ட வேண்டும். அதாவது 9 தடவை என்கின்ற போது 9 இடங்களிலே வெட்ட வேண்டும். 9 இடங்களிலே வெட்டுகின்ற போதே அந்த கம்பி துண்டு 10 துண்டுகளாகும். அதே போல ஒரு கம்பி துண்டு உங்களுக்கு 50 துண்டுகளாக வேண்டுமாக இருந்தால் 49 இடங்களிலே அவற்றை வெட்டிக்கொள்ள வேண்டும். 49 தடவைகள் வெட்டப்போகின்றீர்கள், 49 இடங்களிலே அவற்றை வெட்ட வேண்டும். அவ்வாறாகவே இந்த வினா அமைகின்றது. ஆகவே ஒரு தடவை வெட்டுவதற்கு 55 ரூபாய் செலவாகி இருக்கின்றது. ஒரு கம்பி துண்டினை 2ஆக வெட்டுவது என்கின்ற போது அது அங்கே ஒரே ஒரு இடத்திலே வெட்டப்படுகின்றது. ஒரு தடவை வெட்டி அந்த கம்பி துண்டுகளை 2 துண்டுகளாக்குவதற்கு 55 ரூபாய் செலவாகி இருக்கின்றது.
ஆகவே 6 துண்டுகள் என்கின்ற போது 5 தடவைகள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 6 துண்டுகளாக வேண்டுமாக இருந்தால் 5 இடங்களிலே 5 தடவைகள் நீங்கள் வெட்ட வேண்டியதாக இருக்கும். 5 இடங்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆகவே 5 இடங்களிலே 5 இடங்களிலே நீங்கள் வெட்டுகின்ற போது 6 துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை ஒரு இடத்திலே வெட்டுவதற்கு 55 ரூபாய் செலவாகுமாக இருந்தால் 5 இடங்கள், அதாவது 5 தடவைகள் வெட்ட வேண்டியதாக இருக்கும். எனவே 275 ரூபாய் செலவாகும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மிக இலகுவான வினாவாக இருந்தாலும் அடிப்படையாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை தெளிவுபடுத்துகின்றேன் இந்த வினாவோடு. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 1 - 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டை ஒன்று 5 தடவைகள் மேலே சுண்டிவிடப்பட்ட போது விழுந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகையாக அமையக்கூடிய ஆகக்கூடிய எண்ணிக்கை. 1 - 6 வரை இலக்கமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாயக்கட்டை, அதனை நாங்கள் சுண்டி விடுகின்ற போது எங்களுக்கு விழுந்த இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை. உதாரணமாக 5 தடவைகள் சுண்டிவிடப்பட்டிருக்கின்றது. 5 தடவையும் விழுந்திருக்கக்கூடிய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய ஆகவும் கூடிய பெருமானம். ஆகவே எங்களுக்கு தெரியும் 1 - 6 வரை இருக்கக்கூடிய அந்த இலக்கங்களுடைய ஒழுங்குமுறை 1, 2, 3, 4, 5, 6. இதிலே 5 தடவைகள் தான் தாயக்கட்டை சுண்டிவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 5 தடவைகள் இலக்கங்கள் விழுந்திருக்கும். எங்களுக்கு எந்த இலக்கம் விழுந்திருப்பது என்பது தெரியாது. 1 விழுந்திருக்கலாம், 2 விழுந்திருக்கலாம். சில வேளைகளில் 5 தடவையுமே 4 விழுந்திருக்கலாம். சில வேளைகளிலே 5 தடவையுமே 2 விழுந்திருக்கலாம். சில வேளைகளிலே 3 தடவைகள் 3 விழுந்திருக்கலாம், 2 தடவைகள் 6 விழுந்து, இவ்வாறாக எந்த ஒரு எண்ணிக்கையுமே அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கே வினாவானது இந்த 5 தடவைகளிலும் விழுந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகையாக அமையக்கூடிய அந்த பெருமானத்துக்கு இருக்கக்கூடிய மிகவும் கூடிய எண்ணிக்கை, ஆகக்கூடிய எண்ணிக்கை. இவ்வாறாக இருக்கின்ற போது அங்கே 1 - 6 வரை இலக்கமிடப்பட்டிருக்கின்றது. அதிலே இருக்கக்கூடிய மிக பெரிய இலக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 - 6 வரை என்கின்ற போது 6 தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம். எனவே 5 தடவையும் 6 விழுந்திருந்தால், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், 5 தடவையும் சுண்டி விடுகின்ற போது எங்களுக்கு 6 என்கின்ற அந்த பெருமானம் விழுந்திருந்தால் அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு 30 என்கின்ற மிகப்பெரிய பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். 30 என்கின்ற மிகப்பெரிய பெருமானம் கிடைக்கும். இது நிச்சயமாக நடைபெற்றிருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் கூற முடியாது. ஆனால் இந்த வினாவின்படி இவ்வாறாக இருந்தால், இவ்வாறு 1 - 6 வரை இலக்கம் விடப்பட்டிருக்கின்றது, இவ்வாறு 5 தடவைகள் சுண்டி விடப்படுகின்ற போது விழுந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு மிக கூடிய ஒரு பெருமானம், மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 5 தடவையும் விழுந்த இலக்கங்களுடைய கூட்டுத்தொகைக்கு மிகப்பெரிய பெருமானம் என்று சொன்னால் 30 தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை தரப்பட்ட வினாவின் படி. ஆகவே இந்த வினாவுடைய ஒழுங்குமுறை அல்ல வினா எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு தெளிவுபடுத்தி இருக்கின்றது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மிக மிக அடிப்படையான வினா. இதிலிருந்து கடினமான வினாக்களை பின்னர் வரக்கூடிய காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பாக ஒரே பார்வையில் 3 வேறுபட்ட ஆண்டுகளையும் வழங்கி தெளிவுபடுத்துமாறு பல மாணவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்கேற்ற வகையிலே இந்த காணொலியிலே அந்த தெளிவினை வழங்குகின்றேன். ஏற்கனவே எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் அவற்றை மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு இது ஒரு இலகுவான சந்தர்ப்பமாக இருக்கும். ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாங்கள் இறுதி இலக்கம் 0ஆகவோ அல்லது இறுதி 2 இலக்கங்களும் 0களாகவோ அமையாத ஆண்டுகளுக்கு நாங்கள் பார்ப்போம். இதிலே உதாரணத்துக்கு 1815 என்கின்ற ஆண்டை தந்திருக்கின்றேன். இவ்வாறு ஆண்டுகள் தரப்படுகின்ற போது அந்த ஆண்டுகளை 2 சம பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். 18, 15 என்கின்றவாறு இங்கே நான் பிரித்து காட்டியிருப்பது போல பிரித்துக் கொள்ள வேண்டும். அதிலே முன்னே இருக்கக்கூடிய 18 அதனோடு 1 கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக் கொள்கின்ற போது கிடைக்கக்கூடிய 19 என்பது நூற்றாண்டுக்குரியதாக இருக்கும். நூற்றாண்டுக்கான அந்த பகுதியாக இருக்கும். நீங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கின்ற போதே முன்னே இருக்க வேண்டிய அந்த 2 இலக்கங்களும் நூற்றாண்டோடு தொடர்புடைய பகுதியாக இருக்க போகின்றது. ஆகவே 18ஓடு 1 கூட்டுகின்ற போது 19. இந்த 1815ஆம் ஆண்டு 19ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஆண்டாக இருக்கும். அடுத்ததாக தசாப்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தசாப்தத்தை பார்க்கின்ற போது
பின்னே இருக்க வேண்டிய அந்த 15 என்கின்ற அந்த இலக்கத்திலே 10 இலக்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 10 இலக்கமானது 1. 10 இலக்கம் 1. அந்த ஒன்றோடு ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும். 10 இலக்கத்தோடு மாத்திரமே கூட்டிக் கொள்ள வேண்டும். அதனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே 10 இலக்கத்திலே இங்கே 1 இருக்கின்றது. ஒன்றோடு ஒன்றை கூட்டுகின்ற போது 2. எனவே 1815 ஆண்டு என்கின்ற இந்த ஆண்டு 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் தசாப்தத்திற்குரிய ஒரு ஆண்டாகும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 19ஆம் நூற்றாண்டு 2ஆம் தசாப்தத்துக்குரிய ஒரு ஆண்டு. மிக இலகுவான ஒரு வழிமுறை. ஏற்கனவே நூற்றாண்டு தசாப்தம் சார்ந்து அதிகளவான காணொளிகளை பதிவேற்றிருக்கின்றேன். எனவேதான் இந்த காணொளியிலே மிக சுருக்கமாக இதிலே தெளிவுபடுத்துகின்றேன். 3 வேறுபட்ட அந்த ஆண்டுகளையுமே ஒரே பார்வையிலே உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வைத்திருப்பதற்காக இதிலே சுருக்கமாகத்தான் இதிலே தெளிவுபடுத்துகின்றேன். அடுத்ததாக இறுதி இலக்கம் 0 இருக்கக்கூடிய ஒரு ஆண்டினை பார்ப்போம். இறுதி இலக்கம் 0. உதாரணமாக 1630 என்கின்ற ஒரு ஆண்டை தந்திருக்கின்றேன். இந்த ஆண்டிலே இறுதி இலக்கம் 0 இருக்கின்றது. இங்கும் ஏற்கனவே நாங்கள் செய்தது போலவே ஆண்டினை 2 சம பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். 16, 30. இதிலே 16ஓடு ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கூட்டுகின்ற போது இந்த 1630 என்கிற இந்த ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டுக்குரிய ஆண்டு என்பது எங்களுக்கு கிடைக்கும். எனவே 17ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆண்டாக இருக்கும். அடுத்ததாக தசாப்தம் தொடர்பான பகுதியை கவனியுங்கள். மிக முக்கியமான இடம் இதுதான். இறுதி இலக்கம் 0 இருக்கின்ற போது தசாப்தம் நாங்கள் ஏற்கனவே செய்தது போல ஒன்றை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இங்கே தசாப்தம் 10 இலக்கத்தினுடைய பெறுமதியைத்தான் காட்டும். உதாரணமாக 1630 10 இலக்கத்தினுடைய அந்த இலக்க பெறுமதி இலக்கமானது 3. ஆகவே தசாப்தம் 3ஆவது தசாப்தமாக இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 10 இலக்கம் என்னவோ அந்த இலக்கத்தினுடைய அந்த பெருமானம் தான் தசாப்தமாக இருக்கும். 3 என்கின்ற இலக்கம் இங்கே காணப்படுகிறது. ஆகவே 3ஆம் தசாப்தமாக இருக்கும். எனவே இந்த 1630 என்கின்ற இந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தத்துக்குரிய ஆண்டாக இருக்கும். இந்த செய்முறைகள் உங்களுடைய பயிற்சிகளுக்காகத்தான் இங்கே வழங்கப்படுகின்றது. நீங்கள் இதில் கூடிய பயிற்சி எடுத்தால் ஆண்டுகளை பார்த்த உடனேயே இலகுவாக விடையை இனங்காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 1630 என்கின்ற இந்த ஆண்டு எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குரியது என்று வினா வருகின்ற போது 1630 என்கின்ற ஆண்டை பார்க்கின்றீர்கள். இறுதி இலக்கம் 0 இருக்கின்றது. ஆகவே 10 இலக்கம் 3. இது 3ஆம் தசாப்தத்துக்குரியது. 16ஓடு ஒன்றை கூட்டுகின்றீர்கள் 17. எனவே 17ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தம். இவ்வாறாக விரைவாக விடையை இனங்காண பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதி 2 இலக்கங்களும் 0 அமையக்கூடிய ஆண்டுகளை பார்ப்போம். உதாரணமாக இங்கே நான் 1800 என்கின்ற ஆண்டினை தந்திருக்கின்றேன். இந்த இடத்திலே நாங்கள் 2 பகுதிகளாக வளமையாக செய்வது போல 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முன்பகுதி நூற்றாண்டுக்குரியது. இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம், நூற்றாண்டு பகுதியிலே எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஆண்டிலே இறுதி இலக்கம் 0 இருக்கின்ற போது இந்த செய்முறையின்படி தசாப்த பகுதியிலே எந்த மாற்றமும் நிகழவில்லை. இறுதி 2 இலக்கங்களும் 0 இருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த செய்முறையின்படி இந்த செயற்பாட்டின்படி நூற்றாண்டுக்குரிய பகுதியிலே எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. அதாவது இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டினை பாருங்கள். இதிலே 18 என்கின்ற பெருமானம் தான் இந்த நூற்றாண்டுக்குரியதாக இருக்கின்றது. அதோடு நான் 0 இங்கே கூட்டி காட்டி இருக்கின்றேன் சொன்னால் அந்த பெருமானம் உங்களுக்கு மீண்டும் அதே பெருமானமாக கிடைக்க வேண்டும். ஆகவே அதில் அடையாளப்படுத்துவதற்காக 0 இங்கே வழங்கி இருக்கிறேன். 18ஓடு 0 கூட்டுகின்ற போது 18. அதே நேரம் தசாப்த பகுதியிலே நீங்கள் 10 கூட்ட வேண்டி வரும். தசாப்த பகுதியிலே 10 என்கின்ற பெருமானத்தை கூட்ட வேண்டியதாக இருக்கும். 0ஓடு 10 கூட்டுகின்ற போது விடை 10 இருக்கும். ஆகவே 1800 என்கின்ற இந்த ஆண்டு 18ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தத்துக்குரிய ஆண்டாக இருக்கும். 18ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தத்துக்குரிய ஆண்டாக இருக்கும். அதாவது இந்த நூற்றாண்டினுடைய இறுதி தசாப்தம். இதிலே நீங்கள் ஒரு ஆண்டை சேர்த்தால் கூட முழுமையாக மாறிவிடும். உதாரணமாக 1800ஆம் ஆண்டு 18ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தம் என்று சொன்னால் 1801 நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
1801 19ஆம் நூற்றாண்டினுடைய முதலாம் தசாப்தமாக மாறிவிடும். ஒரு ஆண்டை கூட்டுகின்ற போதே நூற்றாண்டு தசாப்தம் எல்லாம் மாறிவிடும். ஆகவே இந்த இடத்திலே இறுதி 2 இலக்கங்களும் பூஜ்ஜியங்களாக வருகின்ற போது எவ்வாறு செயற்பாடு மேற்கொண்டிருக்கின்றோம், இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக வருகின்ற போது எவ்வாறு செய்து பார்த்திருக்கின்றோம், அவ்வாறாக இறுதி இலக்கங்கள் பூஜ்ஜியம் அமைந்தது போல அமையாது தனித்து முழு இலக்கங்களாக அமைகின்ற போது எவ்வாறு செய்திருக்கின்றோம் என்ற விடயத்தினை வேறுபட்ட இந்த 3 ஆண்டு வடிவங்களையும் ஒரே பார்வையிலே உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அதனும் சுருக்கமாகத்தான் இங்கே நான் கூறியிருக்கின்றேன். காரணம், ஏற்கனவே இவை சார்ந்த பதிவுகள் அதிகமாக நான் வழங்கியிருக்கின்றேன். ஆகவே இந்த 3 விடயங்களையும் ஒரே பார்வையிலே நீங்கள் பார்க்கின்ற போது மிக மிக தெளிவாக உங்களால் இந்த பகுதி விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த பகுதியிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கருத்து பகுதியிலே வழங்கலாம். நான் அவை தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்குவேன். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே வழங்கிய விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமையும். தயவு செய்து அவற்றை மீண்டும் செய்து பாருங்கள். மீண்டும் பயிற்சிகள் செய்து கொள்ளுங்கள். உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான முறையிலே உங்களை தயார்படுத்தாமல் மிக இலகுவாக பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவேதான் பகுதி 1 சார்ந்தும் பகுதி 2 சார்ந்தும் ஏராளமான விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவை அனைத்தையுமே முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக பரீட்சை உங்களுக்கு இலகுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.